யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த அனுபவத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவனோடு நாம் ஒன்றாய் இணைய போகிறோம். அதன் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு, எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதே காரியத்தை யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தனித்திருக்கவில்லை, நான் தனியாக இல்லை, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை அல்ல. இயேசுவோடு நான் ஒன்றாய் இருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. பிதாவாகிய தேவனோடு நான் ஒன்றாய் இருக்கிறேன். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இன்று முதல் உங்கள் ஒவ்வொருவரோடும் இயேசு உங்களோடு கூடவே இருப்பார். பிதாவாகிய தேவன் உங்களோடு கூடவே இருப்பார். எப்படி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாராம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. அவர் எப்படி பெற்றுக்கொண்டாராம்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வாசிங்கம்மா. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவரோடு இணைந்து இருப்பது, பிதாவோடு ஒன்றாய் இருப்பது, குமாரனா இயேசுவோடு ஒன்றாய் இருப்பது, இணைந்து வாழ்வது என்பதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் என்ன செய்தாராம்? அவருக்கு பிரியமானவைகளையே செய்தார். பிதாவாகிய தேவனுக்கு என்ன பிரியம், அப்போ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களே நான் செய்யவே மாட்டேன். இது நல்ல ஒரு முன்மாதிரி. நல்லா கவனிங்க. கேட்க கேட்க அப்படியே உங்களை அர்ப்பணியுங்க. ஆண்டவரே, நான் கூட இன்றையிலிருந்து தனியாக இருக்க போகிறதில்ல, பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்க போகிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்க போகிறார். நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக தேவனோடு கூடவே இணைந்து இருக்க போகிறேன். அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டார். ஹல்லேலூயா! என்ன சந்தோஷம் தெரியுமா? அதனால் ஒரு வேளை நீங்கள் தனிமையாய் பல கஷ்டங்களில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு நான் என்ன செய்வேன் என்று சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீர்கள். இயேசு உங்களோடு பேசுகிறார். நான் கூட இருக்கிற மகளே, நான் கூட இருக்கிற மகனே, உன்னோடு கூட இருந்து நான் உனக்காக எல்லாம் செய்வேன். நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் அவருக்கு பிரியமானவைகளை செய்யணும். அவருக்கு பிரியமில்லாதது ஒன்றையும் செய்யாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் அவருக்கு என்ன பிரியம், எப்படி செய்வது என்பது வேதத்தை வாசித்து பாருங்கள். அதில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்போ சத்தியத்தை அறிய வேண்டும்னா வேத புஸ்தகத்தை எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவு வாசிக்க வேண்டும். அதான் ஆண்டவருக்கு பிரியம். அவருடைய வார்த்தை, வேத புஸ்தகம் என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கருத்தாய் வாசிக்கணும். சும்மா வாசிக்கக்கூடாது, சும்மா சாதாரணமாக வாசிக்கக்கூடாது. ஓ, தாகமாக இருக்கிறவர்களே எல்லாரும் தண்ணீர் அப்படி வாசிக்காதீங்க. ஓ, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீரில் அன்றைக்கு வாருங்கள். அப்போ நான் தாகமாக இருக்கிறேன்னா இப்படித்தான் வேதம் வாசிக்கணும். இப்படி கருத்தாக நீங்கள் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் வாசித்தாலும் அது தலைக்குள்ளே ஏறணும். அது விளங்காமல் என்னத்தையோ ஒன்று வாசித்தோன்னு போகவே கூடாது. அப்படி வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நம்மளோடு போதித்து நமக்கு ஆலோசனை கூறி நம்மை தன்னோடு இணைந்து வாழும் பாக்கியமான வாழ்வை கொடுப்பார். இந்த உலகத்தில் பாருங்கள், அநேகர் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அநேகர் அப்படி வாழ்ந்து காண்பித்தாங்க. இஸ் இட் பாசிபிள்? கர்த்தரோடு எப்பொழுது இணைந்து வாசிக்கிறது இது முடியுமா? எவ்வளோ கஷ்டம், துன்பம், நெருக்கம், வேதனை, பலவிதமான பிரச்சனை, இது மத்தியில் எப்படி நம்ம ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டு வாழ்வது என்று அநேகர் நினைக்கலாம். கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனால் இதற்கு முன்மாதிரியாக அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்த ஜனங்கள், நம்மை போன்ற ஜனங்கள் என்ன செய்தாங்க? அப்படி வாழ்ந்து காண்பித்தார்.
1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தை வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 1:3. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோவான் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய யோவான், எங்களுடைய ஐக்கியம் சீஷர்களாகிய எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இதை தான் நீங்கள் படிக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் இப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறேனா? பிதாவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேனா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேனா? அவருக்கு பிரியமானது செய்கிறேனா? அவருக்கு பிரியமில்லாதெல்லாம் தூக்கி எறிந்து விடுகிறேனா? என்ன செய்கிறேன் என்பதை உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அதே போல் பாருங்கள், ஆபிரகாம், பழைய காலத்து மனுஷன் ஆபிரகாம், அவன் பாருங்கள், அவனுடைய தகப்பன் தேவனை அறியவில்லை, பிதாவாகிய தேவனை அறியாதவனாக இருந்தான், மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டு தான். ஆனால் ஆபிரகாமை தேவன் தேடி வந்தார், தேடி வந்து அவனை தெரிந்து கொண்டார். உங்களை ஒவ்வொருவரையும் அப்படித்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் உங்களை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோடு பேச விரும்புகிறார். அப்போ இந்த ஆபிரகாம் எப்படி இருந்தானா? அவருக்கு நண்பனாக இருந்தான். பாருங்கள், விதம் விதமான விதத்தில் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தார். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? நண்பனாக இருந்தான். He was a friend of God. ஆண்டவருடைய நண்பனாக இருந்தான். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இன்னும் ஏசாயா 41:8, இதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், அவன் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இப்படித்தான் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிசாசோடு இருக்கிறதா, அல்லது இருளில் இருக்கிறேனா, கெட்ட சிநேகிதர்களோடு இருக்கிறேனா, நான் எப்படி இருக்கிறேன் என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இந்த ஐக்கியத்தை இன்று பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வீடு திரும்ப போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம் குமாரனும் நம் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உண்மையுள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. இது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம போக போக அதை தியானிக்க போகிறோம். ஆண்டவரோடு ஐக்கியம், ஆண்டவரோடு நண்பர்களாக, சிநேகிதர்களாக, அவரோடு பேசுகிறவர்களாக, அவரோடு ஐக்கியம் கொள்ளுவர்களாக வாழ்கிற வாழ்க்கையை இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. A close walk with the Lord, united with the Lord God Almighty. என்ன அருமையான வாழ்க்கை பார்த்தீங்களா? இதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 143:3ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்ருவாகிய பிசாசு இருக்கிறானே, அவன் என்ன செய்கிறான்? அந்த ஐக்கியத்தை கெடுக்கதான் அவனுக்கு விருப்பம். யாராவது இயேசுவோடு நெருங்கி சேர வேணும்னா அதை தடை செய்யணும், அங்கே இருளை கொண்டு வரணும். யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோபு நல்ல மனுஷன். அவனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனம் 8ஆம் வசனம், நிறைய காரியங்கள். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். நீங்களும் அப்படி இருக்கலாம், பயந்து நடக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது தேவனை தேடாமல் கூட இன்றைக்கி வந்திருக்கலாம், ஜெபம் பண்ணாதவர்களாக வந்திருக்கலாம், வேதம் வாசிக்காதவர்களாக வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் வந்திருக்கிற உங்களை கொண்டு வந்த நோக்கம் தம்மோடு அணைத்து கொள்வதற்காக, தம்மோடு ஐக்கியம் கொள்வதற்காக, தம்மோடு இணைத்து கொள்வதற்காக. இந்த சத்துரு என்ன பண்ணுறான்? பிசாசு இருளில் இருக்க பண்ணுகிறான். என்னென்ன விதத்தில் நம்ம கெடுக்கலாம். நல்லா ஜபம் பண்ண போகணும் இன்னைக்கு நினைக்கும் போது கதவு தட்டுவாங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது வந்து வருவாங்க. எவ்வளோ நாளைக்கு பிறகு நண்பர்களோடு பேசுவதா, இயேசுவோடு பேசுவதா? இப்படித்தான் இருளை கொண்டு வருவான். உங்கள் அனுபவத்தில் நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி தான் பாருங்கள், ஆதாம் ஏவாளை பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்தில் முதல் மனுஷனும் மனுஷியும் எவ்வளவு அழகாக சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அழகான தோட்டம், கனி மரங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ தேவன் சொன்னார், இந்த ஒரு இதை மட்டும், கனி மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது, மற்ற எல்லாம் நீ புசிக்கலாம், தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்று சொன்னார்.
ஆனால் பிசாசு வந்து என்ன சொன்னான், அவங்களோட பேசினான். எல்லாம் இருந்தது. அதுவும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. வாசிமா, ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பார்த்தீங்களா, என்ன பாக்கியம்! தேவன் வந்து அவங்களோட பேசுகிறார். இந்த பாக்கியம் உங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் அந்த பாக்கியமான ஆழமான பக்திக்குரிய நிலைமையில் இருந்த அவர்களுக்கு பிசாசு வந்து ஒரு காரியத்தை சொன்னா, என்ன கொடுத்தான்? இச்சை. இருளில் இருக்க பண்ணுகிறான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருளெல்லாம் மாறணும். நம்ம வாழ்க்கையில் இந்த இருளெல்லாம் இருக்கவே கூடாது. இன்றைக்கு இருள் நீங்கி எல்லாம் வெளிச்சம் வீசுகிறவர்களாக வீடு திரும்ப போகிறீங்க. அப்போது இவங்களுக்குள்ளே இருந்த வெளிச்சம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் பிசாசு வந்து மெதுவாக சொல்கிறான், நல்லது தான், இந்த ஒரு பழம் தானே, அப்படித்தான் பேசுவான் பிசாசு. சாத்தான் பாருங்க, அவர்களை சோதித்தான். ஒரே ஒரு சின்னது தானே, இட்ஸ் சிம்பிள், அது ஒன்றுமே இல்லை, அப்படி தான் சொல்லுவான். இப்படி தான் பாவத்துக்கு நம்மை உள்ளாக்குகிறான். அவர்கள் பாவத்துக்கு உள்ளானாங்க. 2 பேரும் அதை எது செய்யக்கூடாதோ அதை செய்தாங்க. அப்படி செய்ததுனால என்ன நடந்தது? எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. இருளிலே புகுந்தார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டிய அழைக்கப்பட்ட அவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் இருளுக்குள்ளே மாறினார்கள். நடந்தது என்ன? அவர் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. துரத்தப்பட்டார். அந்த இன்பமான சூழ்நிலையிலேருந்து துரத்தப்பட்டார். எனக்கு அருமையான அதே போல் யூதாஸ் பாருங்க. யூதாஸ் ஆண்டவரோடு அழைக்கப்பட்ட எவ்வளோ பெரிய சிலாக்கியம், பாக்கியம். 12 சீஷர்கள் அவனும் ஒருத்தன். எல்லா பக்கமும் செழிப்பு, ஆண்டவரோடு கூட இருக்கிறான். 30 காசு just for 30 single coins. அந்த காயின்ஸ்க்காக 30 காசுக்காக இயேசுவே காட்டி கொடுத்தான். பிசாசு அவனோடு பேசுகிறான். பரவாயில்ல ஒன்று தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படித்தான் பிசாசு நம்ம இருளில் இருக்க பண்ணுவான். யோபு அப்படித்தான் இருந்தான். யோபுக்கு என்ன நடந்தது? அவன் பாருங்க, அவன் நல்ல மனுஷன். அவனுக்கு அந்த பிசாசு சோதனைகள் பலவிதம் வந்து 10 பிள்ளைகளே இறந்து போச்சு ஒரே நேரத்தில். எப்படி பயங்கரமான சோதனை! சரீரம் முழுவதும் அழுகி போன மாதிரி சொரிஞ்சு வியாதி. ஒரு பக்கமும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு தேவ மனுஷன், தேவனோடு உறவாகிற ஒரு மனுஷன். அப்படியானா பிசாசு எப்படி நம்மை கவனிக்கிறான் பாருங்க. ஆனால் அந்த இருளில் போகாதபடிக்கு ஆண்டவர் நம்ம ஐக்கியப்படுத்தத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறார். அந்த யோபு என்ன நடந்தது? அவன் பாருங்க, சோதித்தாலும் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான். அவன் விசுவாச நம்பிக்கை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. இதாங்க நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டிய ஐக்கியம். அவனுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தது. அதனால் பிசாசு அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆதாம் ஏவாள் மாதிரி ஏமாற்ற முடியலை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆலோசித்து பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பிசாசானவன் எவனை விழுங்கலாம், யாரை விழுங்கலாம், எப்படி தன் பக்கமாக இழுத்துக்கொள்ளலாம் என்று அவன் முயற்சி செய்கிறான். பாருங்கள், சாத்தான் யூதாசை சோதித்ததுனால அவன் அதை இழந்து போனான். காசு மேலே 30 காசு ஆசை வைத்து இழந்து போனான். இன்றைக்கு எங்கே இருக்கிறான் தெரியுமா? ஒரு இருளின் அறையில், நரகத்தில் ஒரு இருளின் அறையில். ஐ ஹவ் பிட்ரைட் ஹிம். ஐயோ, நான் அவரை காட்டி கொடுத்து விட்டேனே, ஐயோ காட்டி கொடுத்து. இதே சொல்லி அவன் காலமெல்லாம் அழுது கொண்டே இருக்கிறான், துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு பிசாசு நம்மையும் சோதிப்பதற்காக, ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்து விலக்குவதற்காக பல காரியங்களை செய்யலாம். பல நண்பர்களை கொண்டு வரலாம். சின்ன காரியம் பாருங்கள், பழம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன? இந்த பிள்ளையோடு சேர்ந்தா என்ன? இந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சா என்ன? இந்த காரியத்தை செய்தா என்ன? ஒரு ஃப்ரெண்டோட இந்த இடத்துக்கு போனால் என்ன? சின்ன காரியம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை சோதித்து பார்ப்போம். இயேசு சொல்லுகிறார், என்னோடு ஐக்கியப்படுத்தவே இன்றைக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஜஸ்ட் டு கீப் யூ க்ளோசர் டு மீ. என்னோடு நெருங்கி இருப்பதற்காக உங்களை அழைக்க நான் வந்திருக்கிறேன். ஒருவராவது கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல.
இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட அன்பான நேயர்களே, உங்கள் ஜெப விண்ணப்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் கருத்துக்களை stella@jesuscalls.org என்ற மின்னஞ்சல் மூலமாக அல்லது கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் 16 BGS தினகரன் சாலை, சென்னை 28. இயேசு அழைக்கிறார். இது உங்கள் கண்ணீர் துடைக்க உங்களுக்காக இயங்கும் ஓர் ஒப்பற்ற ஊழியம்.